வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து இந்த சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து வெஜிடேரியன் சால்னா வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த சிக்கன் சால்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஒரு சூப்பரான மெத்தடில் கொடுத்துருக்கேன். சால்னாவே வந்து ரோடு கடை, அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். ஏன்னா தின்னா நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும்ல, அதே மாதிரி நல்லா சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. சிக்கன் சால்னாக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 250 கிராம், பெரிய வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 2, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை 1 கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4 பல்லு, இஞ்சி சிறிதளவு, தேங்காய் 3 பத்தை, காஞ்ச மிளகாய் 8 to 10 நம்பர், முழுதனியா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3/4 டீஸ்பூன், ஹோல்கரம் மசாலா பட்டை லவங்கம் பிரிஞ்சி ஏலக்காய், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, முழு மிளகு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சால்னாக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதாவது வறுத்து நம்ம வந்து மசாலா வந்து பேஸ்ட் அரைச்சி தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மண்சட்டில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கு பிறகு சோம்பு முழு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடானே நம்ம வந்து முழு சோம்பு போடுறோம். அதுக்கு பிறகு வந்து முழு தனியா மிளகு, அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் 8 to 10 நம்பர் ஆட் பண்ணுறோம். நான் சொன்ன ரேஷ் கரெக்டாக போடுங்க. ஏன் கிட்டனா உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணுவோம். அதனால தான் தெளிவாக உங்களுக்கு வந்து அந்த தனியா மிளகு சோம்பு எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை 2 காம்பு நல்லா பீல் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள், சரிங்களா. அதுக்கு பிறகு பட்டை லவங்கம் பிரிஞ்சி ஏலக்காய் இது எல்லாமே வந்து ஒரு நம்பர் போட்டிருக்கோம். அதாவது ஏலக்காய் 2 நம்பர், லவங்கம் வந்து 2, பட்டை சின்ன துண்டு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை வந்து 1 இலை. இதுக்கு பிறகு இஞ்சும் பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், அதாவது இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ட்ரை ஸ்பைஸோட எதுக்கு ஆட் பண்ணுறதுனா, நீங்கள் வறுத்து பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதை டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் தெளிவாக வந்து இந்த ட்ரை ஸ்பைஸஸோட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம், சரிங்களா. இப்போது தேங்காய் ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் ஆட் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. வறுக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் இல்லாத மாதிரி தெரியும். நீங்கள் ஒரு அதாவது 50% அளவுக்கு நீங்கள் வதங்கி வர டைமில் எண்ணெய் மேலே வரும். அந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். அதாவது அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் இறக்க வேண்டியதான். தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வறுக்கும் போது வந்து எண்ணெய் இருக்காது, வறுத்து ரெடி ஆகிற ஸ்டேஜில் எண்ணெய் மேலே வரும். அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து இந்த தேங்காய் ஒரு 20% அளவுக்கு வதங்கி வர டைமில் வந்து கசகசா வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த இடத்துல ஆட் பண்ணுற கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கசகசா நம்ம ஸ்டார்டிங், அதாவது சோம்பு முழு தனியா மிளகுலாம் ஆட் பண்ணிக்கலாம், அந்த டைமில் வந்து கசகசா ஆக்சுவலாக ஆட் பண்ணணும். நான் எதுக்காக ஆட் பண்ணுங்கன்னா, சம்டைம் வந்து நிறைய பேர் வந்து அந்த கசகசா வந்து ஆயிலில் போடும்போது சூடாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தீஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் தெளிவாக வந்து இந்த தேங்காயோட போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகும், அதே டைமில் நல்லா வதங்கி வரும், சரிங்களா. இப்போ இந்த தேங்காய் பாருங்கள், வதங்க அந்த ஆயில் மேலே வருது. இந்த டைமில் வந்து கரெக்டாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் விட்டாலும் அந்த தேங்காய் ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் வந்து, அதாவது அந்த மசாலா வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கோல்டன் ப்ரௌனில் அந்த தேங்காய் வர ஸ்டேஜில் எடுத்துடணும், சரிங்களா. இப்போ இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம அடுப்பை விட்டு இறக்க வேண்டியதான் இந்த மசாலா. இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சூடு ஆரம்பிக்கு அரைச்சிக்கலாம், சரிங்களா. இன்னொரு மண்சட்டியில் வந்து சோம்பு தாளிப்புக்கு எண்ணெய், சோம்பு, பட்டை லவங்கம் பிரிஞ்சி ஏலக்காய் தாளிப்புக்காக ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து ஒரு ஈவனாக வந்து நீங்கள் ப்ரௌன் ஆகணும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெய் கிட்டலாம் வந்து சில வெங்காயம் வந்து வதங்கும், சில வெங்காயம் வதங்காது. அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் தாராளமாக ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. பார்த்தீங்களா, இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கரெக்டாக வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரேஷியோனா இஞ்சும் பூண்டும் ஒரே அளவு ஈக்குவலான ஒரு அளவில் அரைச்சி நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நீங்கள் நல்லா இந்த வெங்காயத்தோடு வதக்கிடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஒரு நல்ல ஸ்மாஷ் ஆகி ஒரு கிரேவியாக கன்வெர்ட் ஆகும், சரிங்களா. அதனால தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு பிறகு இப்போ தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திருப்பி நல்லா குக் பண்ணணும். இப்படி குக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு சால்னா வந்து நம்ம அரைச்சி போடுற பேஸ்ட்டும் இந்த வெங்காயம் தக்காளி முழுசாக தெரியாது. ஸோ அதனால தான் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போது உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இதோட நல்லா குக் பண்ணுறோம்.
பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தனியா பவுடர். சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கணும், தனியா பவுடர் அதிகமாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி தனியா பவுடர் வந்து நம்ம வந்து வறுத்து அரைக்கிற அந்த மசாலாவில் முழு தனியாக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இதில் தனியா பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். சரிங்களா? இப்போது இந்த சில்லி பவுடர் தனியா பவுடரும் ஆட் பண்ண பிறகு இந்த வெங்காய தக்காளியோட தண்ணி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கி வர டைமில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி திருப்பி குக் பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா தொக்கா வரணும். இதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ணி திருப்பி அந்த மசாலா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டும் டுகெதராக சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணும்போது சால்னா நல்லா தின்னாக வரும். ஸோ இந்த சால்னா வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ற சால்னா வந்து வெறும் வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணி அப்படியே பண்ணுவாங்க. இந்த மசாலா நல்லா வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி மசாலா போட்டு கொதிக்க விட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணால் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் இந்த சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் சால்னாக்கு வந்து போன்லெஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வித் போனோட யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த எலும்பில் தான் உங்களுக்கு அந்த ஸ்டாக்லாம் நல்லா அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்து இந்த சிக்கனோட எலும்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணும் போன்லெஸ் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் உங்களுக்கு வந்து குக் பண்ண அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் எல்லாமே எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி சிக்கனை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அந்த சிக்கன் லைட்டாக வதங்கி வர டைமில் அந்த ஒரு பாயில் வரும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட் வந்து முக்கியமாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் குறைன்னு 90% 95% அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக ஒரு 100% அளவுக்கு நீங்கள் நல்லா அந்த பேஸ்ட்டை அரைச்சி அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி மசாலா இந்த சிக்கனோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுறோம். தண்ணி எடுத்து உடனே ஆட் பண்ணோன்னா இந்த ஸ்டேஜில் எதுக்காகன்னா உங்களுக்கு சிக்கன் குக் பண்ண கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். சிக்கன் சால்னா ஆல்வேஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிடும்போது இந்த பரோட்டாக்கு இட்லிக்கு சாப்பிடும்போது நல்லா தின்னாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து சிக்கன் சால்னா செமி கிரேவியில் கொடுத்துருக்கேன். எதுக்காகன்னா இந்த கறி வந்து நீங்கள் ரைஸோடு சாப்பிடும்போது செமி கிரேவியாக இருக்கணும். இதே வந்து வீட்டில் பரோட்டா இட்லி சப்பாத்தி தோசையோட சாப்பிடணும் கொஞ்சம் தின் கிரேவியாக இருக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் சிக்கன் சால்னா ரெடி. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் நம்ம சால்னா ரெடி. எனக்கு இந்த சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சூப்பர் டிஷ்ஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.